சண்முகத்தை கொலை செய்வதற்கு கூலிப்படை திட்டம் போட்டு மின்சார விளக்குகள் பூராம இருட்டடிக்க பண்ணப்பட்டது. சிசிடிவி கேமரா பூரா உடைக்கிறான். ஆனா காவல்துறையை சதீஷுடைய கட்டுப்பாடு இருக்கு. உதயசூரியன் சின்னம் தான் முக்கியமே தவிர சதீஷ் பொண்டாட்டி தனலட்சுமி முக்கியம் இல்லை. அதனாலதான் திமுக ஆட்சிக்கு வந்தா காவல்துறையுடைய கை கட்டப்பட்டு விடுகிறது. சதீஷ் ஆளுங்கட்சி தோரணையில அவரு தான் அந்த ஏரியாவுடைய அதிகாரி. இது மக்களுக்கான துறை இல்லை, ஆளுங்கட்சி துறை. இன்னைக்கு திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்ததோ அன்னைக்கு காவல்துறை ஆளுங்கட்சியினுடைய துறையா போயிட்டார். இந்த லாட்டரி பூராம மார்டின் தான், வேற யாரு? மார்டின் திமுகவுக்கு 600 கோடி ரூபாய் தேர்தல் நிதி கொடுத்துருக்கோம். சதீஷ் EBA கூப்பிட்டு நான் சொல்றதை கேட்கலைன்னா நீ தண்ணியெல்லாம் காட்டுக்கு போயிடுவேன். சதீஷே மிரட்டியிருப்பார். சதீஷை மீறி அந்த வேலையை பார்க்க முடியாது. இது போன்ற சட்டவிரோதமான செயல்கள் எல்லாம் ஆளுங்கட்சியின் ஆசையோடு தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. சதீஷ் மனைவி தனலட்சுமி கவுன்சிலராக இருக்கா. நிரந்தர எதிரி சண்முகம். சண்முகத்தை போட்டு தள்ளுவதை தவிர இதுக்கு தீர்வு வேறு வழியே இல்லை. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேயர்களுக்காக நம்முடைய இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பிரமுகர் சேலத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? சண்முகராஜ் என்பவர் யார்? இபிஎஸ்க்கு நெருக்கமானவரா இல்லை இபிஎஸ்ஐ இறங்கி அவருக்கு அவருக்காக பேசியிருக்காரு? ஸோ இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இப்போ அதிமுகவை சேர்ந்த சண்முகம் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். இது சேலத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்குது. ஆனால் சதீஷுக்கும் சண்முகத்துக்கும் அதிமுக திமுக 2 பேருக்குமான அதிகார சண்டையில் தான் சதீஷ் முழுக்க திமுக பிரமுகர். திமுக போலீஸு அதிகாரம், அவருடைய மனைவி தனலட்சுமி கவுன்சிலர். அப்போ திமுகவை சார்ந்தவர்களுக்கு கள்ள லாட்டரி, கஞ்சா, கள்ளச்சாராயம் இது போன்ற விஷயங்கள் மிக சாதாரணம். காவல்துறை நடவடிக்கை எடுக்காது. இப்போ கைது செய்யப்பட்ட சதீஷ் காவல் நிலையத்தில் மிக மிக மரியாதையாக நடத்தப்படுவார். சிறைச்சாலையில் அதை விட மரியாதையாக நடத்தப்படுவார். இது வழக்கு பதிவு செய்து சார்ஜ்ஷீட் போடுவதற்கு, இந்த வழக்கிலிருந்து சதீஷ் தப்பிப்பதற்காக பல ஓட்டைகள் விடப்படும். ஏன்னா ஆட்சி யாராட்சி? திமுக ஆட்சி. இப்போது சண்முகம் பல முறை புகார் கொடுத்துருக்காரு. இந்த கஞ்சா ஒரு நம்பர் லாட்ரி தமிழ்நாடு முழுக்க நீக்க மரம் எல்லா பக்கம் நிறைஞ்சிருக்கு. அதே போல் கஞ்சா, இது ரெண்டும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சட்டவிரோதமான செயலாக இருந்தாலும் காவல்துறை வேடிக்கை பார்க்குது. இப்போ காவல்துறை வேடிக்கை பார்க்குற பொழுது யார் நடவடிக்கை எடுப்பா? இப்போ சண்முகம் டிஜிபி வரைக்கும் தொடர்ந்து பெட்டிஷன் அடிச்சிருக்கார். ஏடிஎம்கே சண்முகம். இப்போ ஏடிஎம்கே ஆட்சி இப்போ இல்லை, இப்போ திமுக ஆட்சி தான். திமுக ஆட்சியில் சதீஷை திமுகவுடைய மாவட்ட செயலாளர், திமுக மந்திரி, இவர்கள் அவருக்கு பாதுகாப்பு. இது சதீஷ் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து காவல்துறையும் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை. சுதந்திரமாக ஏன் செயல்பட முடியலைன்னா, இப்போ சதீஷுக்கு திமுக லேபிள், அவருடைய மனைவி கவுன்சிலர். எப்படி கஞ்சா விற்கிற ஒருவரை, கள்ள லாட்ரி விற்கிற ஒருவருடைய மனைவிக்கு எப்படி கவுன்சில் சீட் கொடுக்கலாம்? மக்கள் எப்படி ஓட்டு போடுவான்? ஆனால் ஓட்டு போட்டு நம்ம ஜெயிச்சிருக்க. அப்போது கஞ்சாவும் லாட்டரியும் ஒரு சட்டவிரோதமான தொழிலே அல்ல. மக்கள் ஓட்டு போட்டுக்கூடாதா இல்லையா? ஏன் ஓட்டு போட்டாங்க? உதயசூரியனுக்கு. உதயசூரியன் சின்னம் தான் முக்கியமே தவிர சதீஷ் பொண்டாட்டி தனலட்சுமி முக்கியம் இல்லை. அதனால தான் திமுக ஆட்சிக்கு வந்தால் காவல்துறையுடைய கை கட்டப்பட்டு விடுகிறது. இப்போ முழுக்க இப்போ மறைந்த சண்முகம் அதிமுகவால் போராட முடியல. எங்கே போகிறாரு? பிஜேபி ஆஃபீஸுக்கு போகிறார். ஏன்னா அதிமுகவை பொறுத்தவரை நீங்கள் சண்முகத்துக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்க மாட்டோம். ஏன்? சண்முகம் வளர்ந்துடக்கூடாது. நீங்கள் அதிமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ
சேலம் மாநகர மாவட்ட செயலாளரோ நீங்கள் சண்முகத்துக்கு உதவி செய்திருந்தால் அந்த பகுதியிலே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம், ஒரு சாலை மறியல் மக்களை தேடி பண்ணியிருந்தா அந்த பகுதியில் கொஞ்சம் கஞ்சா விற்க முடியாது, லாட்ரி விற்க முடியாது. சேலத்திலிருந்து தருமபுரி கிருஷ்ணகிரி வரைக்கும் இவருடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தியதை காவல்துறை ஒத்துழைப்போடு தான் நடக்குது. காவல்துறை நீங்கள் கொண்டலாம்பட்டியிலேருந்து அடுத்து வீதிக்கு போகிறதுக்கு முன்னாடியே கைது பண்ணியிருந்தா இந்த ஒரு நம்பர் லாட்ரியும் போலி லாட்ரியும் கஞ்சாவும் சேலத்திலேருந்து தருமபுரி கிருஷ்ணகிரி வரைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த முடியாது. அப்போது இது முழுக்க முழுக்க காவல்துறையுடைய தவறுகள் தான். எங்கே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டாலும் அது முழு பொறுப்பு காவல்துறை தான். காவல்துறையை பற்றி நீங்கள் சதீஷுக்கு எந்த கவலையும் இல்லை. சதீஷ் மனைவி தனலட்சுமி வெற்றி பெற்று அந்த மாதிரி கவுன்சிலர் ஆகுது உதயசூரியன் சின்னத்தில். உதயசூரியன் சின்னம் இந்த சதீஷுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்குது. காவல்துறைக்கு மாமூல் கொடுத்துட்டா காவல்துறை சதீஷை ராஜ உபச்சாரம் நடக்கும். சண்முகம் எத்தனை பிடிச்சு அடித்தாலும் சரி, இது திமுக அதிமுக சண்டை என்பதை விட ஒரு தர்மத்துக்கும் அதர்மத்துக்குமான சண்டை. ஆனால் சண்முகத்தை கொலை செய்வதற்கு கூலிப்படை திட்டம் போட்டு மின்சார விளக்குகள் பூராமல் இருட்டடிக்க பண்ணப்பட்டது. சிசிடிவி கேமரா வந்தவுடனே கொலையாளி என்ன பண்ணுறான், சிசிடிவி கேமரா பூரா உடைக்கிறான். எந்த ரெக்கார்டும் கோர்ட்டு கிடைச்சிடக்கூடாது. நீதிமன்றம் நேரடியாக குற்றவாளி தேடி கண்டுபிடிக்காது. குற்றவாளிகளை கொண்டு போய் நீதிமன்றம் நிறுத்த வேண்டிய வேலை காவல்துறை வேலை. ஆனால் காவல்துறையை சதீஷுடைய கட்டுப்பாடு இருக்குது. நீங்கள் காவல்துறையுடைய கவனத்துக்கு போகாமல் ஒரு நாள் கூட கஞ்சா போட்டில் ஒரு 5 கிராம் கஞ்சா போட்டில் கூட விற்க முடியாது. ஒரு நம்பர் லாட்ரி விற்க முடியாது. ஒரு நம்பர் லாட்ரி தடை செய்யப்பட்டிருக்கு. லாட்ரி தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு. கஞ்சா அது புரோஹிபிஷன் ஆக்ட் படி அது பெரிய சட்டம் மீறல். இது ரெண்டையும் ஒரு சாதாரணமாக பண்ணுறாருன்னா காவல்துறை, வருவாய்த்துறை, எல்லா துறைக்கும் கையூட்டை கொடுத்துட்டு தான் பண்ணுறாரு. இது ஒரு சதீஷ் இல்லை, தமிழ்நாடு முழுக்க நிறைய சதீஷ்கள் இந்த வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதை திமுக காவல்துறை கை கட்டி வேடிக்கை பார்க்குது. நீங்கள் சீர்காழி சத்யா சுட்டு பிடிக்கப்பட்டார். சீர்காழி சத்யா நீங்கள் என்ன காரில் வந்தார்? ரேஞ்ச் ரோவர் 1 கோடி ரூபா காரில் வந்தார். 24 வழக்கு நிலுவையில் இருக்குது. சத்யா குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படலை. சத்யாவுடைய வழக்கறிஞர் அலெக்ஸ் இன்றைக்கி குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கார். அப்போது காவல்துறை என்ன செய்கிறது? குற்றவாளி 24 வழக்கு இருக்குது, எல்லாமே கொலைகேஸ். யார்? நீங்கள் சீர்காழி சத்யா. போலீஸை வெட்டுறான், போலீஸு சுட்டு பிடிக்குது காலுக்கு கீழே. ஆனால் அவர் மீது நிறைய வழக்கு நிலுவையில் இருக்குது. எல்லாமே கொலை முயற்சி வழக்கு. 302, 307. செத்து போனால் 302, கொலை முயற்சி 307. இந்த வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய ஒருவர் சாதாரணமாக மகாபலிபுரத்தில் ஒரு பிறந்தநாள் பார்ட்டியில் கலந்துட்டு மது போதையில் திரும்பி போகிறார். 1 கோடி ரூபா காரில். வழக்கு மேலே வழக்கு, எல்லாமே கொலை கொலை கொலை. இப்போ காவல்துறை என்ன செய்து கொண்டு இருக்கு? அப்போது சதீஷுக்கு தனலட்சுமிக்கு 2 பேருக்கும் திமுக ஆட்சியில் பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. எதுக்கு? சாராயம் காய்ச்சுவதற்கு, கஞ்சா விற்பதற்கு, 1 நம்பர் லாட்ரி விற்பதற்கு. இப்போது எந்த சாட்சியும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படாது காவல்துறையால். சண்முக மரணம் நீங்கள் பாருங்கள், ஒரு 3 மாதத்தில் சார்ஜ்ஷீட் போட்டு வெளியே வந்துடுவார் சதீஷ். அதே ஏரியாவில் கஞ்சா விற்கும், லாட்ரி விற்கும். லாட்ரி கஞ்சா ரெண்டும் சேலத்திலிருந்து தருமபுரி கிருஷ்ணகிரி வரைக்கும் போகும். அப்போது காவல்துறை இந்த மக்களை காப்பாற்றுங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. ஜெயலலிதா இருக்கிற வரை காவல்துறை மீது புகார் சொன்னால் உடனடியாக நடவடிக்கை. ஏன்னா ஜெயலலிதாவே வச்சுருந்தது காவல்துறையை. இங்கே முதல்வர் கீழே தானே சார்? முதல்வர் கீழே தான் இருக்குது. ஆனால் காவல்துறைக்கு
மாவட்ட அமைச்சர்கள் தான் எஸ்பியும் கலெக்டர். ஜெயலலிதா காலத்தில் மாவட்ட செயலாளர் 3 மாதத்துக்கு 3 பேர் மாறிடுவான். 3 மாதத்துக்கு 3 பேர். திமுகவில் நேரு மாவட்ட செயலாளராகி எத்தனை வருஷம் ஆச்சு? திமுக மாவட்ட செயலாளர் எடுத்து பாருங்கள், அதிமுக மாவட்ட செயலாளர் எடுத்து பாருங்கள். நேற்று இருந்தவன் இன்றைக்கி இருக்க மாட்டான் அதிமுக. ஆனால் திமுகவில் பரம்பரையாக மாவட்ட செயலாளர் வருவான். இந்த மாவட்ட செயலாளர்கள் தான் மாவட்டத்தை எஸ்பி கலெக்டரையும் கட்டுப்படுத்துறது. முதலமைச்சர் அல்ல. முதலமைச்சருடைய கவனத்துக்கே போகாமல் மாவட்ட மந்திரிகள் மாவட்ட செயலாளர்கள் தான் எஸ்பியை கட்டுப்படுத்துவாங்க. நீங்கள் கருணாநிதி காலத்துக்கு முன்பு எப்படி இருந்ததுன்னா, எஸ்பி அலுவலகத்தில் ஒரு டிஎஸ்பி தலைமையிலான ஒருவர் தான் எஸ்பி டிஎஸ்பியாக இருப்பார். அவர் தான் நீங்கள் சட்ட ஒழுங்குக்கான எஸ்பிக்கு ஆலோசகர். யார்? ஒரு 55 வயசு, நீங்கள் 56 வயசு ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு 25 வருஷம் சர்வீஸ் பண்ண, 30 வருஷம் சர்வீஸ் பண்ண ஒருத்தர் தான் எஸ்பி. அவருக்கு ஆலோசகராக இருப்பார். அவர் தான் நீங்கள் டிஐஜிக்கும் தகவல் கொடுப்பார், ஐஜிக்கும் தகவல் கொடுப்பார். இப்போது கருணாநிதி ஜாங்கிட்டுன்னு ஒரு வட இந்திய அதிகாரி வந்த பிறகு டிஎஸ்பி தூக்கிட்டு எஸ்பிக்கு ஆலோசகர் யார்? ஒரு இன்ஸ்பெக்டர். எப்படி இந்த இன்ஸ்பெக்டர் அந்த மாவட்டத்தை முழுக்க கண்ட்ரோல் பண்ணுவார்? எஸ்பிக்கு வட இந்திய அதிகாரிகளுக்கு என்னன்னே தெரியாது. இந்த இன்ஸ்பெக்டரு டிஎஸ்பி வந்து எந்திரிக்க மாட்டார், ஏடிஎஸ்பி வந்து எந்திரிக்க மாட்டார். ஏன்? இன்ஸ்பெக்டர் அவ்வளோ பெரிய அதிகாரியா? எஸ்பி இன்ஸ்பெக்டர். எஸ்பிக்கு ஒன்றுமே தெரியாது. வட இந்திய எஸ்பிக்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அப்போ ஒவ்வொரு எஸ்பி இன்ஸ்பெக்டர் 10 வருஷம் அந்த எஸ்பி அலுவலகத்தில் இருக்காங்க. 10 வருஷத்தில் 15 எஸ்பி மாறிடுவாங்க. ஆனால் எஸ்பி இன்ஸ்பெக்டர் மாற மாட்டாங்க. ஏன்? அரசியல்வாதி கட்டுப்பாட்டில் அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் இருப்பார். நீலகிரியில் சுபாஷினின்னு ஒரு லேடி எஸ்பி இன்ஸ்பெக்டர். அந்த அம்மா 15 வருஷம் எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஊட்டியில் எஸ்ஐயா வேலைக்கு சேர்ந்து சாதாரண எஸ்ஐயா வந்து அந்த அம்மா எஸ்பி இன்ஸ்பெக்டராக டிஎஸ்பி ப்ரொமோஷன் வர வரைக்கும் அங்கே தான் வேலை பார்க்குது. நீலகிரி மாவட்டம் முழுக்க அந்த அம்மா கண்ட்ரோல். சொந்த ஊர் அந்த அம்மாவுக்கு வந்து நீலகிரி. எப்படி விளங்கும்? சண்முகம் கள்ளக்குறிச்சியில், அவர் தான் எஸ்பி இன்ஸ்பெக்டர். இப்போ மோகன்ராஜ் விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டார். பகலவன் இருந்தார். பல பேர் மாறி மாறி வந்தாங்க. ஆனால் எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஒன்றுமே பண்ணலை. இப்போ கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எஸ்பி இன்ஸ்பெக்டரை எஸ்பி வந்து நான் வட இந்திய அதிகாரி சாய் சிங் மீனா. அவருக்கு கள்ளக்குறிச்சி எங்கே இருக்குன்னு தெரியாது, கல்வராய மலை எங்கே இருக்குன்னு தெரியாது. ஐபிஎஸ் முடித்தார், 26 வயசு சீட்டில் உட்காந்துட்டார். எஸ்பி இன்ஸ்பெக்டருக்கு இருக்கிற அனுபவம் எஸ்பிக்கு இருக்காது. இது முதல்ல யார்கிட்ட இருந்தது? டிஎஸ்பி இருந்தார். அவர் எஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டர் ஆகி டிஎஸ்பி ஆகி ஒரு 15 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருப்பார். ஒட்டுமொத்த அந்த மாவட்டத்தினுடைய நிலைமை பூரா தெரியும். ஆனால் கருணாநிதி ஜாங்கிட்டும் அரசியல்வாதிகளுக்கு கையூட்டு டிஎஸ்பி செய்ய மாட்டேங்கிறாருன்னு அந்த டிஎஸ்பி தூக்கிட்டு அந்த இடத்துல யாரை உட்கார வச்சாங்க? இன்ஸ்பெக்டரை. இப்போ சதீஷ் இவ்வளவு தைரியம் வருவதற்கு காரணம், சண்முக மரணத்திற்கு காரணம், காவல்துறை அரசினுடைய கட்டுப்பாட்டு இல்லை. யார் கட்டுப்பாடு இருக்குன்னா மாவட்ட செயலாளர் கட்டுப்பாட்டு இருக்கு. சண்முகம் கொலை செய்யப்படும் போதுனா தெரு விளக்குகள் வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட் லைட் வந்து கண்ட்ரோல் வந்து இபி கிட்ட தான் இருக்கு. எப்படி சாத்தியம் சார்? எப்படி யார் மூலியமா இதை ஆஃப் பண்ணியிருப்பாங்க சார்? நீங்கள் இபி ஏஐ கூப்பிட்டு சதீஷ் நான் சொல்கிறத கேட்கலைன்னா நீ தண்ணியெல்லாம் காட்டுக்கு போயிடுவேன். சதீஷே மிரட்டியிருப்பார். சதீஷை மீறி அந்த ஏஐ வேலையே பார்க்க முடியாது. ஒரு ஹெச்பிக்கு 1000 ரூபா வாங்குவார். 50 ஹெச்பி கனெக்ஷன் கொடுக்கணுமா 50,000 கொடுக்கணும். நியூ கனெக்ஷன் கொடுக்கணுமா 5000 கொடுக்கணும். அசிஸ்டண்ட் இன்ஜினியரு நீங்கள் பல கோடி சம்பாதிக்கிறான். அவருக்கு பணம் கொடுக்காம நீங்கள் எந்த மின் இணைப்பும் பெற முடியாது. ஹெச்பிக்கு 1000 ரூபா எழுதப்படாத சட்டம். 10 ஹெச்பி வேணும் 10,000 கொடுக்கணும். 20 ஹெச்பி வேணுமா 20,000 கொடுக்கணும். புது வீட்டு கணக்குக்கு கனெக்ஷனுக்கு 10,000 கொடுக்கணும். இதெல்லாம் எழுதப்படாத சட்டம். அப்போ இவர் லஞ்சம் வாங்கும்போது சதீஷ் என்ன பண்ணுவார்? நீ என் கட்சி ஆளுங்கட்சியா?
நீயே என்னை மீறி செஞ்சிருவியா, ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் பண்ணு, ஸ்ட்ரீட் லைட்டை ஆஃப் பண்ணு. நீங்கள் ராமேஸ்வரத்தில் கடத்தல் நடக்கிற நேரத்தில் ராமேஸ்வரமே இருட்டாக போயிடும். எப்படி நடக்குது இது? கடத்தல்காரன் இபி மினிஸ்டரா? இதெல்லாம் பழைய கதை. வேதாரண்யத்தில் இலங்கைக்கு போட்டு கடத்தல் நடக்கும்போது வேதாரண்யத்தில் ஏரியா பூரா இருட்டாயிரும், ராமேஸ்வரம் தீவே இருட்டாயிரும், கடத்தல் போட்டே போயிடும். இது எல்லா பக்கமே எழுதப்படாத சட்டங்கள். எம்ஜிஆர் படத்தில் தான் பாடுவான், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி. சதீஷ் ஆளுங்கட்சி தோரணையில் அவர் தான் அந்த ஏரியாவுடைய அதிகாரி. இப்போ காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டும் பாதுகாப்பு இல்லாமல் ஒருத்தர் வந்து இறந்து போகிறார். ஸோ இது எப்படி பார்க்குறீங்க சார்? சார், காவல்துறையை பொறுத்த வரைக்கும் காவல்துறை ஆளுங்கட்சியினுடைய ஏவல் துறை. அதிமுக காரனா காவல்துறை திரும்பியே பார்க்காது. ஆளுங்கட்சி அதிமுக வந்துச்சுன்னா திமுக காரன் திரும்பி பார்க்காது. இது வந்து மக்களுக்கான துறை இல்லை, ஆளுங்கட்சி துறை. என்றைக்கு இது திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்ததோ அன்னைக்கே காவல்துறை ஆளுங்கட்சியினுடைய துறையாக போயிடுது. மக்களை யார் காப்பாற்றுவது? இங்கே 67 அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா நெடுஞ்செழியன் 2 பேர் உட்காந்துருந்தாங்களாம். கருணாநிதி வந்தாராம், தம்பி வர்றான் கருணாநிதி, வந்தோடனேயுமே உள்துறை எனக்கு கொடுங்கன்னு கேட்க போகிறான் பாரு அப்படின்னாராம். அதே போல் வந்தோடனே அண்ணா எனக்கு இந்த போலீஸ் துறை எனக்கு கொடுத்துருங்க. ஏன்? நம்ம கட்சிக்காரன் ரொம்ப பாதிக்கப்பட்டுருவான், கட்சிக்காரன் ரொம்ப பாதிக்கப்பட்டுருவான், காங்கிரஸ்காரன் கொஞ்சம் ஒடுக்கணும். அப்போ காங்கிரஸ் தான். கேட்டோடனே தம்பி அவசரப்படாத, இப்போ தான் அதிகாரத்துக்கு வந்திருக்கோம், ஆட்சிக்கு வந்திருக்கோம், நம்ம எதையுமே மக்கள் ரொம்ப உன்னிப்பாக பார்த்துட்ருக்கான், நம்ம மேலே நிறைய புகார் வந்துடும், வேண்டாம். கருணாநிதியால் உள்துறை கேட்கப்பட்டு அண்ணாவால் மறுக்கப்பட்டதான் போலீஸ் துறை. அப்போ அன்னைக்கே இது யாருக்கு ஆதரவாக போச்சு? திமுகவுக்கு ஆதரவாக போயிடுச்சு. அப்போது சதீஷ் எதை சொல்லுகிறாரோ இபி கேட்கும், போலீஸ் கேட்கும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கேட்கும், தாசில்தார் கேட்பார், நார்கோட்டிக்ஸ் கேட்கும், புரோகிபிஷன் கேட்கும். விசிட்டிருக்காரா கல்லாலாற்றியும் கஞ்சாவும். இப்போ 2001 2006 ஜெயலலிதா ஆட்சியும் போது பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் தடை செய்யப்பட்டு தான் இந்த லாட்ரி. இப்போது வேறு வடிவத்தில் 1ஆம் நம்பர்ன்ற பேரில் வருது. இதுக்கு பின்புலம் யார் சார் இருக்கா? சார், இந்த லாட்ரி பூராமே கேரளாவில் அடித்து தான் இங்கே வருது. கேரளாவில் இது வந்து பெரிய கேரளா லாட்ரின்னு தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். இது பூரா யாருன்னா மார்ட்டின் தான், வேறு யார்? மார்ட்டின் வந்து திமுகவுக்கு 600 கோடி ரூபா தேர்தல் நிதி கொடுத்துருக்காரு. அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்களா? அப்போது தமிழ்நாட்டில் 6000 கோடி ரூபா அவருக்கு லாபம் வருது. எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒன்றா கேரளாவில் படித்தோன்னே இங்கே தெரிஞ்சு போயிடும், இதில் வந்துடும், வாட்ஸ்அப்பில் வந்துடும். இப்படி உழைக்கிற மக்களை பல கோடி ரூபா ஏமாற்றப்படுகிறான். இது திமுகவுக்கே தெரியும். திமுகவுக்கு 600 கோடி ரூபா நிதி கொடுக்கும்போது திமுக எப்படி கேட்கும்? ஆன்லைன் சூதாட்டம் திமுகவுக்கு தெரியும், திமுக அரசாங்கத்துக்கு தெரியும். ஏன் சட்டசபையில் தீர்மானம் போட்டு ஆன்லைன் சூதாட்டத்துக்கு எதிராக ஏன் நீங்கள் தடை பண்ண முடியல? சட்டசபையில் தீர்மானம் போட்டு பண்ண முடியாதா? பண்ணலாம் திமுக பண்ணலை. ஏன்? தேர்தல் நிதி அவர் தான் கொடுக்குறார். மாற்றின் தான் 600 கோடி கொடுக்குறார். யார் ஒழிப்பா? 4000 கோடி ரூபா ஒரு வருஷம் வருமான வரி கட்டுறாரு. யார் ஒழிப்பா? இது போன்ற சட்டவிரோதமான செயல்கள் எல்லாம் ஆளுங்கட்சியின் ஆசையோடு தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்போ ஆளுங்கட்சியின் ஆசையோடு தான் சதீஷ் மனைவி தனலட்சுமி கவுன்சிலராக இருக்கா. இப்போ நிரந்தர எதிரி சண்முகத்தை போட்டு தள்ளுவதை தவிர இதுக்கு தீர்வு வேறு வழியே இல்லை. அப்போது காவல்துறை பற்றி பயம் இல்லை, சட்டம், ஜனநாயகம், நீதிமன்றம் இவர்களை பற்றி எந்த கவலையும் இல்லாத பல சதீஷ்கள் தமிழ்நாடு முழுக்க நீக்கமுறை நிறைஞ்சிருக்கிறான் திமுகவில். இது எல்லாம் யார் களை எடுப்பது? மொத்தமாக யார் களை எடுப்பது? ஒரு சதீஷை பிடிச்சி ஜெயிலில் போட்டீங்க, அவர் பெயிலில் வந்துடுவார். அதற்கு பிறகு இந்த மக்கள் யார் பாதுகாத்து கொடுப்பது? இல்லை, இந்த இல்லீகல் பிஸ்னஸ் சொல்லப்படுகிற இந்த 1ஆம் நம்பர் லாட்டரி ரூபா, கஞ்சா போடுற போதைப் பொருள் இதெல்லாம் ஒடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது வாய்ப்புகள் இல்லை, ஃபியூச்சர் ஏதாவது எடுக்க வாய்ப்பு ஏதாவது இருக்கா? சார், காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுத்தாலும் ஒழிஞ்சிடும். ஆளுங்கட்சி காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுப்பதில்லை. நீங்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் எல்லாருமே உதயசூரியன் நோக்கி தான் கையை காமிக்கிறாங்க. யார் உதயசூரியா? ஆளுங்கட்சி எம்எல்ஏ காவல்துறையை கட்டுப்படுத்துறாரு. எங்கால பிடிக்காதுன்னா அவன் சாராயம் வைக்கத்தானே செய்வான், ஊழல் போடத்தானே செய்வான். கல்வராய மலை முழுக்க கள்ளச்சாராயம் ஆறு ஓடத்தானே செய்யும். கள்ளச்சாராயம் விற்றா உழைக்கிற மக்கள் வாங்கி குடிச்சிட்டு சாகத்தான் செய்வான். அப்போது நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் கள்ளச்சாராயமே இல்லையே. ஏன்? காவல்துறையை ஒழிச்சிட்டான். ஏன்னா கம்யூனல் தகராறு வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி சண்டை, ரத்தம் சிந்திடுவான். இதுதான் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் கள்ளச்சாராயம் இல்லாததுக்கு காரணம். லாட்ரி மாஃபியா தமிழ்நாட்டில் பரவலாக இருக்கிறதுக்கு என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க சார்? லாட்ரி மாஃபியா ஆளுங்கட்சிக்கு பணம் கொடுக்குறான், ஆளுங்கட்சியோட நெருக்கமாக இருக்கான். திமுகவுக்கு லாட்ரியை ஒழிப்பது என்பது பெரிய வேலையே இல்லை.
கள்ள லாட்ரி ஈஸியாக ஒழிக்க முடியும். ஆனால் திமுக அரசாங்கம் ஆன்லைன் லாட்ரியும் மாற்றின்னு தான் பண்ணுறாரு, ஒரு நம்பர் லாட்ரியும் மாற்றின்னு தான் பண்ணுறாரு. மாற்றி நிதி வாங்கிட்டு எப்படி அவங்களை ஒழிக்க முடியும்? 4000 கோடி ரூபா வருஷம் வருமான வரி கட்டுறாரு. 4000 கோடி எல்லா ஸ்டேட்லேயும். மேகலா, திரிபுரா, நாகாலாந்து இந்த ஸ்டேட்டில் இவரே லாட்ரி அடிக்கிறார். அரசுக்கு ஒரு டெண்டர் குறிப்பிட்ட தொகையை குடிச்சிட்டு அரசு செய்ய வேண்டிய வேலையை மார்ட்டின் செய்கிறார். ஒரு நம்பர் லாட்ரியும் அதே தான், கேரளாவில் அதே கதை தான். 26 வழக்கு இருக்குது மார்ட்டின் மேலே. இந்த வழக்கெல்லாம் ஒரு சட்டை செய்ததாகவே தெரியல. இது ஆளுங்கட்சி ஆதரவு இல்லாமல் யாரும் எந்த தொழில் பண்ண முடியாது. லாட்ரி திமுகவினுடைய ஆதரவோடு தான் இது நடக்குது. திமுக நினைத்தால், காவல்துறை கட்டளை இட்டால் இந்த லாட்ரியை ஒழிக்க முடியும். திமுகவுக்கு விரும்பலை, காவல்துறைக்கு கட்டளை வந்து சேரலை, அப்போ லாட்ரி வைக்கத்தான் செய்வோம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.